செல்வ கணபதி டெலிபரேட்டாக வேண்டுமென்னே நோயிங்லி அவர் 2 வழக்குகளை மறுச்சிருக்கார். ஒன்று வந்து ப்ளஸ் அண்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு, இன்னொன்று கலர் டிவி வழக்கு. இந்த 2லையும் அவர் தண்டனை பெற்றார். அதற்கு பிறகு மேல்முறையீட்டில் அவர் விடுதலை ஆயிருக்கார். அப்போ தண்டனை பெற்றது அதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதனால் இது மெட்டீரியல் ஃபேக்ட். அவர் மறைச்சிருக்காரு நோயிங்லி, அவர் அறிந்தே அதை மறைச்சிருக்காருங்கனால அவருடைய வேட்பு மனுவை தள்ளுபடி செய்யணும்னு நாங்கள் கேட்டோம். கோயம்புத்தூரில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறாரு. அஃபிடேவிட்டு நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் இருக்கணும். இதுக்கு வந்து சர்க்குலர் இருக்குது, எலெக்ஷன் கமிஷனுடைய சர்க்குலர் இருக்குது, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்குது. 2017 ஒரு வழக்கில் உத்தரவாகவே போட்டிருக்காங்க எவ்வளோ ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் அது இருக்கணும், அது வந்து ஜுடிஷியலாக நான் ஜுடிஷியலான்னு. இப்போது அவர் வேட்புமனு தாக்கல் செய்தது கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை ஒட்டியிருக்கார். அவர் கோர்ட்டுக்கு தான் கட்டணத்தை செலுத்தியிருக்கார் வழியாக தேர்தல் ஆணையத்துக்கு செலுத்தலை. இதன் மூலமாக அவர் அந்த நாமினேஷனே செல்லாது. இப்போ இந்த கோயம்புத்தூர் தேர்தல் அதிகாரி என்ன பண்ணிட்டார்னா, இந்த அப்ஜெக்ஷன் வந்த உடனே ஒரு 5 மணிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அவர் இன்னொரு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காருன்னு ஒரு புதுசாக ஒரு கரடியை விட்டார். அதுவும் தப்பு, அது சட்டவிரோதம். எப்படின்னா, இன்னொரு நாமினேஷன் அஃபிடேவிட்டை அவர் தாக்கல் செய்திருந்தால் அது எப்படி செல்லும் அப்படின்னா, அவருக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. நாமினேஷன் பண்ணோன்னே செக்லிஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன தாக்கல் செய்திருக்கீங்க, இதில் என்னென்ன தவறுகள் இருக்குது, அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த செக்லிஸ்ட்டில் 2வது அஃபிடேவிட்டை பற்றி சொல்லவே இல்லை. நீலகிரியில் டிஆர்ஓ இருக்கிற கீர்த்தி பிரியதர்சினின்னு பேர் சொல்கிறாங்க. அந்த டிஆர்ஓ 2020 ஜாயின் பண்ணி 4 வருடமாக 3.5 வருடங்களுக்கு மேலே அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க தகவல்கள். அதிகாரிகள் தான் அதை விளக்கணும். அப்படி இருந்தால் அந்த தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி 3 ஆண்டுகளுக்கு மேலே ஒரே இடத்துல இருக்கிறவங்கள மாற்றிருக்கணும். இது மாற்றலை. அதாவது செய்தி தொடர்புத்துறை ஒரு வேலையை ரொம்ப சின்சியராக செஞ்சுட்டு இருக்காங்களாம். அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததும் அவங்க யாருக்கு பணியாளர்னா தேர்தல் ஆணையத்துக்கு தான் பணியாளர், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு பணியாளர் இல்லை. ஆனால் இன்னும் அதே விசுவாசத்தை காமிக்கிற மாதிரி முதலமைச்சருடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியை பற்றி ஒரு மனு கொடுத்தோம். அதாவது தமிழ்நாட்டில் நடைபெறுகிற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மையுடையதாகவும் நேர்மையாகவும் நடக்குதான்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சேலத்தில் முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருக்கு 2 வாக்குகள் இருக்குது. இது கிரிமினல் அஃபென்ஸு, அதாவது செக்ஷன் 17 ஆஃப் ஆர்பி ஆக்டில் அவ்வாறு 2 வாக்குகள் இருந்தால் அது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 31 ஆஃப் ஆர்பி ஆக்டு அது தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லியிருக்கு. அவங்க வாக்குரிமை அப்போ போயிடும். அப்போ வாக்குரிமை இல்லாத ஒருவர் எப்படி தேர்தலில் போட்டியிட முடியுங்கிறது எங்களுடைய கேள்வி. இதை தேர்தல் அதிகாரிகிட்ட சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை இந்திய தேர்தல் ஆணையம் வேட்பு மனு தாக்கல் செய்யும்போது ஒரு புதிய விஷயத்தை சேர்த்து இணைக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அஃபிடேவிட் இருக்கும். இந்த முறை 2A என்று சொல்லப்படுகிற வேட்பு மனுவிலே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டு விடுதலை கூட ஆகிருக்கலாம், ஆனால் அந்த வழக்கு விவரங்களை சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து என்ன நினைக்குதுன்னா, இந்திய தேர்தல் வந்து குற்றவாளிகளினுடைய ஆதிக்கம் தேர்தலில் குறைவாக இருக்கணும், குற்ற பின்னணி உடையவர்கள் இருக்கக்கூடாதுங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம். அதற்காக தான் இந்த அஃபிடேவிட்டை தாக்கல் செய்ய சொல்கிறாங்க. ஏற்கனவே அஃபிடேவிட் வழக்கத்தில் இருந்து இப்போ வேட்பு மனுவிலே சொல்கிறாங்க. வேட்பு மனுவில் நீங்கள் ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டு பின்னால் உயர் நீதிமன்றங்களில் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த 2 ஏதாவது உங்களுக்கு வந்து ஏற்கனவே தண்டனை இருந்தால் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அது 3Aல இருக்குது. ஆனால் செல்வ கணபதி டெலிபரேட்டாக வேண்டுமென்னே நோயிங்லி அவர் 2 வழக்குகளை மறுச்சிருக்கார். ஒன்று வந்து ப்ளஸ் அண்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு, இன்னொன்று கலர் டிவி வழக்கு. இந்த 2லையும் அவர் தண்டனை பெற்றார். அதற்கு பிறகு மேல்முறையீட்டில் அவர் விடுதலை ஆயிருக்கார். அப்போ தண்டனை பெற்றது அதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதனால் இது மெட்டீரியல் ஃபேக்ட். அவர் மறைச்சிருக்காரு நோயிங்லி, அவர் அறிந்தே அதை மறைச்சிருக்காருங்கனால அவருடைய வேட்பு மனுவை தள்ளுபடி செய்யணும்னு நாங்கள் கேட்டோம். அப்போ தள்ளுபடி அதை வந்து அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி இயந்திரத்தனமாக, அதாவது மெக்கானிக்கலின்னு நாங்கள் லீகலில் சொல்லுவோம், நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், அதை மனதை செலுத்தாமல் அவர் வந்து மெக்கானிக்கலாக இயந்திரத்தனமாக செயல்பட்டு அந்த மனுவை ஏற்றுக்கொண்டது தவறு. இப்போ நாளைக்கு தேர்தலில் அவர் வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற்றால் அந்த தேர்தல் செல்லாது. ஏன்னா தேர்தல் வழக்குன்னு வரும்போது இந்த விஷயம் மெட்டீரியல் ஃபேக்ட் மறைச்சிருக்காரு. எலெக்ஷன் கமிஷனுடைய நோக்கத்துக்கு எதிராக அதை ஒரு 2 வழக்குகளில் அவர் தண்டனை பெற்ற விவரத்தை அவர் வந்து விடுதலையானார்னு அதில் எழுதணும். எந்த நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார்னு அதில் குறிச்சிருக்கணும். அப்போ தேர்தல் ஆணையத்துடைய நோக்கத்துக்கு எதிராக அந்த அஃபிடேவிட், அந்த வேட்பு மனு இருக்கிறனால அந்த வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் அதை விட பெரிய குத்து. கோயம்புத்தூரில்
பாஜக வேட்பாளர் அண்ணாமலை ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறாரு. அஃபிடேவிட்டு நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் இருக்கணும். இதுக்கு வந்து சர்க்குலர் இருக்குது, எலெக்ஷன் கமிஷனுடைய சர்க்குலர் இருக்குது, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்குது. 2017 ஒரு வழக்கில் உத்தரவாகவே போட்டிருக்காங்க எவ்வளோ ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் அது இருக்கணும், அது வந்து ஜுடிஷியலாக நான் ஜுடிஷியலான்னு. இப்போது அவர் வேட்புமனு தாக்கல் செய்தது கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை ஒட்டியிருக்கார். அவர் கோர்ட்டுக்கு தான் கட்டணத்தை செலுத்தியிருக்கார் வழியே தேர்தல் ஆணையத்துக்கு செலுத்தலை. இதன் மூலமாக அவர் அந்த நாமினேஷனே செல்லாது. அப்போ அந்த நாமினேஷன் செல்லாது என்பதை அங்கே இருக்கிற மற்ற வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர்கள்லாம் எடுத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே அங்கேயும் தேர்தல் அதிகாரி செவிட்டுத்தனமாக காதை பொத்தி கொண்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எந்திரத்தனமாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். கேட்டால் அது மெட்டீரியல் ஃபேக்ட்லன்னு பின்னால் சொல்லலாம். நீங்கள் எலெக்ஷனில் கோர்ட்டில் பார்த்துக்குங்கன்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே இதே போன்று ஒரு மாநகராட்சி தேர்தல், நான் நினைக்கிறேன் அது வந்து பஞ்சாபா ஹரியானான்னு தெரில, உச்சநீதிமன்றம் கூப்பிட்டுச்சுல, தேர்தல் அதிகாரி அழைச்சி விளக்கம் கேட்டாங்கல்ல. அதனால் அதிகாரிகள் தவறு செய்தால் தண்டிக்கப்படணுங்கிறது எங்களுடைய வாதம். நான் அதை வந்து எலெக்ஷன் கமிஷனில் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம். இப்போ இந்த கோயம்புத்தூர் தேர்தல் அதிகாரி என்ன பண்ணிட்டார்னா, இந்த அப்ஜெக்ஷன் வந்த உடனே ஒரு 5 மணிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அவர் இன்னொரு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காருன்னு ஒரு புதுசாக ஒரு கரடியை விட்டார். அதுவும் தப்பு, அது சட்டவிரோதம். எப்படின்னா, இன்னொரு நாமினேஷன் அஃபிடேவிட்டை அவர் தாக்கல் செய்திருந்தால் அது எப்படி செல்லும் அப்படின்னா, அவருக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. நாமினேஷன் பண்ணோன்னே செக்லிஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன தாக்கல் செய்திருக்கீங்க, இதில் என்னென்ன தவறுகள் இருக்குது, அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த செக்லிஸ்ட்டில் 2வது அஃபிடேவிட்டை பற்றி சொல்லவே இல்லை. இன்னும் ஒரு சட்ட நுணுக்கம் இருக்குது அதில். என்ன அப்படின்னு கேட்டால், யார் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாலும் அன்று இரவுக்குள் அந்த அஃபிடேவிட்டை அப்லோடு பண்ணணும். ஆனால் அவர் முறைப்படி செய்ததாக கூறப்படுகிற, அதாவது நான் ஜுடிஷியல் பேப்பரில் செய்ததாக கூறப்படுகிற அந்த சரியான அஃபிடேவிட்டை பரிசீலனை அன்று சாயங்காலம் தான் அஃபிடேவிட்டை அப்லோடு பண்ணுறாங்க. இதுலேருந்து தெரியுதா அது தவறான அஃபிடேவிட்னு தெரியுதா? நான் வந்து வேட்பாளரை இதில் குறை சொல்லலை. வேட்பாளர் தவறு செய்துட்டார், நான் அவருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை திருத்தி தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பு வந்து என்றைக்குன்னா, பரிசீலனை வேட்புமனு தாக்கல் செய்த அன்று மாலை 3 மணிக்குள்ளே தான். அதுக்கு பிறகு அவருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதிகாரி வேண்டுமென்றே அவருக்கு சகாயம் செய்கிற வகையில் அண்ணாமலையுடைய வேட்புமனு தாக்கலை ஏற்றுக்கிட்ட தப்பு. இதனால் என்ன அப்படின்னா, இந்த 2 அதிகாரியும் அங்கே இருந்தால், நான் ஏற்கனவே சொன்னேன், சேலமுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர், இன்னொன்று கோயம்புத்தூருடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர், இவங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி, அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர். இவங்க இருந்தால் எப்படி நேர்மையான தேர்தல் நடைபெறும்? இவங்களுக்கு ஒன்று சட்டம் தெரியலன்னு எடுத்துக்கலாம், அதை கேட்குற பொறுமை அவங்களுக்கு இல்லை, சட்டம் இல்லை, இல்லைனா ஒருத்தருக்கு சகாயம் பண்ணுறாங்க. அப்போ இப்படி சகாயம் செய்கிறவரும் அவருக்கு ஒருத்தருக்கு ஃபேவராக நடந்துக்கிறவரும் சட்டம் தெரியாதவருமா இருந்தால் அவர் எப்படி நேர்மையான தேர்தலை நடத்த முடியும்? அதனால் எப்படி அங்கே எலெக்ஷன் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அங்கே நடக்கும்? அதனால் இந்த 2 அதிகாரிகளை நீக்கணும், அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வேறு அதிகாரியை போடணும்னு எலெக்ஷன் கமிஷனில் சொல்லியிருக்கோம். 2. 3வது என்ன சொல்லுங்கன்னா, நீலகிரியில் இன்னொரு குத்து, அங்கே எல் முருகன் போட்டியிடுகிறார். அங்கே அதிமுகவுக்கு 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே வேட்புமனு தாக்கல் பண்ணலான்னு டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே நார்த் மெட்ராஸில் நடந்த அதே குத்து தான், டைம் கொடுத்துருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு 12 மணி வரை தான் டைம், 11லேருந்து 12க்குள்ளே பண்ணணும்னு. ஆனால் அவங்க வந்து மனு தாக்கல் பண்ணல, அவங்களுடைய டைம் 12ஓட முடிஞ்சு போச்சு. அப்போ அதிமுக வேட்புமனு தாக்கல் செய்ய விட்டுருக்கணும்ல. அவர் விடாமல் அதிமுகவினர் வருகிற போது அவர்களை தடுத்து நிறுத்தி அவங்க மேலே தடியடி நடத்தியிருக்கிறார் மாவட்ட காவல்துறை அதிகாரி சுந்தரவடிவேல்னு. திருவாளர் சுந்தரவடிவேலுங்கிற சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தான் உத்தரவு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் உட்பட அனைவர் மீது வழக்கு, பிடிவாரண்ட், அதாவது வெளியில் ஜாமீனில் வர முடியாத வழக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலை தடுத்து வச்சா ஊன்னு சொல்கிறீங்களே, ஆனால் இங்கே ஒன்றுமே சொல்லவே இல்லையே. ஒரு மாவட்ட செயலாளர் தான் முக்கியமான தேர்தல், அவருக்கு தேர்தல் ஏஜெண்ட் கேண்டிடேட்டுக்கு, அவரே நீங்கள் முடக்க பார்த்தீங்கன்னா அப்போ தேர்தல் எப்படி நடக்கும்? எனவே அவரையும் மாற்றணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதே ஊட்டியில் நீலகிரியில் டிஆர்ஓ இருக்கிற கீர்த்தி பிரியதர்சினின்னு பேர் சொல்கிறாங்க. அந்த டிஆர்ஓ 2020 ஜாயின் பண்ணி 4 வருடமாக 3.5 வருடங்களுக்கு மேலே அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க தகவல்கள். அதிகாரிகள் தான் அதை விளக்கணும். அப்படி இருந்தால் அந்த தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி 3 ஆண்டுகளுக்கு மேலே ஒரே இடத்துல இருக்கிறவங்கள மாற்றிருக்கணும். இது மாற்றலை ஒன்று. அப்புறம் நம்முடைய டிஐபிஆர், அதாவது செய்தி தொடர்புத்துறை, ஒரு வேலையை ரொம்ப சின்சியராக செஞ்சுட்டு இருக்காங்களாம். அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததும் அவங்க யாருக்கு பணியாளர்னா தேர்தல் ஆணையத்துக்கு தான் பணியாளர், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு பணியாளர் இல்லை. ஆனால் இன்னும் அதே விசுவாசத்தை காமிக்கிற மாதிரி முதலமைச்சருடைய பேச்சுக்கள், துணை முதல்வர், அவர் துணை முதல்வர் ஆகலை இல்லையா, உதயநிதி ஸ்டாலின், அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், அவருடைய படங்களையும் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தையும் வாட்ஸ்அப் மூலமாக பத்திரிகைகளுக்கு அனுப்புறதுக்கான ஆதாரத்தை நான் வச்சுருக்கேன்.
அதை கொண்டு போய் கொடுத்தேன். இந்த அதிகாரிகள் தொடர்ந்து டிஐபிஆருடைய வெப்சைட்டில் இருந்தே, அதாவது அவங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட சாதனங்களில் இருந்தே, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சாதனத்திலிருந்தே பத்திரிகைகளுக்கு அனுப்புறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ அரசுக்கு, இப்போ அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு பணி செய்கிறாருன்னா எலெக்ஷன் கமிஷன் நார்ம்ஸுக்கு எதிராக செய்கிறாங்க. நான் அந்த குறிப்பிட்ட அதிகாரிகளை பற்றி நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதை இமீடியட்டாக 24 மணி நேரத்தில் அது மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். இதை விட மிக சிறப்பான ஒரு விஷயம் எங்கே நடந்திருக்குன்னா, தருமபுரியில் நடந்திருக்கு. தருமபுரியில் காரியமங்கலம்னு ஒரு ஊரில் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு ரொம்ப ஜாலியாக எல்லாத்தையும் கொடுத்து பணங்களெல்லாம் கொடுத்ததா சொன்னாங்க. நான் சொல்லலை, பத்திரிகையில் வந்திருக்கு. கூப்பிட்டு, அதாவது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அதன் மூலமாக அவர் வாக்குகளை அதை வந்து இந்த பத்திரிகையில் வந்த செய்தி இங்கே இருக்குது. இந்த செய்தியின்படி அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னால், அமைச்சரே வந்து ஒரு கூட்டத்தை போட்டு மது விருந்து நடத்தி எல்லாருக்கும் வந்து பணங்களெல்லாம் கொடுத்ததா செய்தி வந்திருக்கு. இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் பார்க்கணும் இல்லையா? இன்னும் இதுவரை பார்க்கல. நீங்கள் சாதாரணமாக பஸ் ஸ்டாண்டு மாத்திரை வாங்குற போகிறவன்ட்ட 2000 ரூபா இருந்தால் நிறுத்தி கேட்குறாங்க எலெக்ஷன் கமிஷன். யாராவது வந்து அந்த ரம்ஜானுக்கு துணி எடுக்க போகிற பர்தா அணிந்த பெண்களை தடுத்து நிறுத்தி உள்ளே இருக்க பாக்கெட்டை எடுலாம் நடந்துகிட்ருக்கு. இஸ்லாமிய பெண்கள் இப்போ ரம்ஜான் வருது, துணி எடுக்கிறதுக்கு நீங்கள் புது துணி வாங்குவதற்காக ஜவுளி கடைக்கு போனால் போகிற வழியிலே எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு மறித்து கேட்குற போலீஸார் நடக்கலாம் நடந்துகிட்ருக்கு, கூத்தெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய வயலேஷன் நடந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் கண்மூடி மௌனமாக இருந்தால் என்ன அர்த்தம் என்று கேட்பதற்காக நான் வந்து எலெக்ஷன் கமிஷனரை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் எம்சிஎம்சின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது அதிமுக தரப்பில் தரப்படுகிற விளம்பரங்களை ஆய்வு செய்து உடனடியாக பெர்மிஷன் தரணும். அதை தரவே இல்லை. 1-2 கொடுத்துட்டு எல்லாத்தையுமே போதிய அளவில் அதுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்படலைன்னு அறிய வருகிறேன். அதனால் ஒரு காலதாமதம் ஏற்படுது. எலெக்ஷனே 4 வாரம் தான் இன்னும் முடிய போகுது. அப்போ எங்களுடைய நாங்கள் கொடுக்குற விளம்பரங்களை உடனடியாக ஆய்வு செய்து அதற்கான அத்தாட்சியை தந்தால் தான் நாங்கள் தொலைக்காட்சிகளில் அதை ஒளிபரப்ப முடியும், பொது ஊடகங்களில் வெளியிட முடியும். அதனால் அதையும் விரைவுபடுத்த சொல்லியிருக்கேன். ஆக மொத்தம் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக இப்போ நான் பேசினேன். அதாவது கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு 2 கலெக்டர்களுடைய தவறான நடவடிக்கை அவங்கள மாற்றணும். நீலகிரி எஸ்பி வந்து அவருடைய நடவடிக்கை ஒருதலை பட்சமானது, அவரையும் அந்த இடத்துலேருந்து மாற்றணும். கீர்த்தி ஒரு டிஆர்ஓ அவங்களும் 4 வருடமாக தொடர்ந்து 3 வருடத்துக்கு மேலே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். டிஐபிஆர் ஆஃபீஸர்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் லீகல் பாயிண்ட்ஸ். பொலிட்டிக்கலாக ஒன்று சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இப்போ அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஒரு தவறாக அஃபிடவிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அதிமுக சார்பில் நாங்கள் வந்து சொல்கிறோம். ஆனால் அண்ணாமலையை பற்றி பேச ஆரம்பித்தோடனே வேகமாக குதித்து பேசுகிறவங்க யார்? திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் வாய் மூடி இருக்காங்க? ஏன் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலையே? ஏன் எலெக்ஷன் கமிஷனில் அங்கேயே உங்களுக்கு வாய்ப்பு இருந்தும் இதுவரை எதுவுமே வாயை திறக்காதனால எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ தெரியுதா கள்ள கூட்டணி யாரோடு இருக்கிறது என்பதையும் உங்கள் கவனத்துக்கு விட்டு விடுகிறேன். வணக்கம்.